அதில் இல்லாததும் இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற, அதே மாதிரி ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கிற பேபி தாஜ்மஹாலுக்கு. பெரிய தாஜ்மஹாலுக்கு விசிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பேபி தாஜுக்கும் விசிட் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து நீங்கள் பேபி தாஜ்மஹாலுக்கு போகணுமா இருந்தால் ஜஸ்ட் 100 ருபீஸ் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணணும் ஆட்டோக்கு. என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸ்க்கு, அதாவது இந்தியன்ஸ்க்கு 30 ருபீஸ், ஃபாரினர்ஸாக இருந்தால் 310 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும். இந்த பேபி தாஜ்மஹால் அப்படி என்ன தான் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நீ படித்த ஸ்கூலில் நான் வாத்தியார் மாதிரி பெரிய தாஜ்மஹாலுக்கு இந்த பேபி தாஜ் தாங்க வாத்தியார். இதில் அப்படி என்ன தான் ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? இந்த பேபி தாஜை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளவரசி. எஸ், அவங்க தான் நூர்ஜஹான். இந்த இளவரசி நூர்ஜஹான் யாருன்னு சொல்லி வரலாறில் தேடி பார்த்தா தான் தெரிய வருது. நம்ம ஷாஜஹான் இருக்கிறாரில்ல, அவருடைய தந்தை ஜஹாங்கீர் அவருடைய 20வது மனைவி. என்னது 20வது மனைவியா? இதை கேட்ட உடனே ஆச்சரியமாக தான் இருந்தது. இருந்தாலும் இது தாங்க சரித்திர உண்மை. சரி, நான் தேடி அறிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. இளவரசி நூர்ஜஹான் 1577 ஆப்கானிஸ்தானில் பிறக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தது. இவருடைய தந்தை யுத்தமுதவுலா பேரரசர் ஜஹாங்கீர் பதவியில் இருக்கும்போது பிரதம மந்திரியாக வேலை செய்திருக்கிறாரு. இவருடைய தாய் அஸ்மத் பேகம் அக்பர் காலத்திலேயே இவர்களுடைய வம்சாவளி எல்லாருமே முகலாய சாம்ராஜ்யத்தில் பணி செய்திருக்கிறாங்க. மொத்தத்தில் சொல்லப்போனால் இவர்கள் எல்லாருமே முகலாய சாம்ராஜ்யத்தின் உறவினர்கள். இன்னும் அதிகமாக முகலாய சாம்ராஜ்யத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி ட்ரீயை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், பவுஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இவருடைய தந்தை யுத்தமுதவுலா 1622ஆம் ஆண்டு ஜனவரியில் மறிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சில மாதத்துக்கு பிறகு இவருடைய தாயும் அஸ்மத் பேகமும் மறிக்கிறாங்க. ஸோ தன்னுடைய பெற்றோர்களின் மரணத்தின் நினைவகமாக 1622 இந்த பேபி தாஜை கட்ட தொடங்கி 1628ஆம் ஆண்டு ஃபுல்லாக கட்டி முடிக்கிறாங்க. ஸோ ஃபைனலி தாஜ்மஹால், அதாவது பெரிய தாஜ்மஹால், ஷாஜஹான் அவர்கள் தன்னுடைய மனைவியின் காதலை வெளிப்படுத்தும் முகமாக கட்டியிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நூர்ஜஹானுடைய பெற்றோர்களின் காதல் அன்பை வெளிப்படுத்தும் முகமாக அவங்க இந்த பேபி தாஜை கட்டியிருக்கிறாங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஷாஜஹான் கட்டின தாஜ்மஹாலுடைய அருமை பெருமை பெருசா, அப்படி இல்லைனா நூர்ஜஹான் கட்டின தன்னுடைய தந்தை தாயின் மரணத்தை நினைவகமாக கட்டியிருக்கிற இந்த பேபி தாஜ்மஹாலுடைய அருமை பெருமை பெருசான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹாலுக்கு ஈடு இணையற்றது தான் இந்த பேபி தாஜ்மஹால். இந்த பேபி தாஜுடைய கட்டிட வடிவமைப்பை பார்த்து தான் ஷாஜஹான் அவர்கள் தாஜ்மஹாலே கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகலாய சாம்ராஜ்யத்தில் இது தாங்க முதல் கல்லறை சமாதி. இந்த பேபி தாஜ்மஹாலுடைய அந்த கட்டிட வடிவமைப்பு, அந்த அழகு, வேலை வாய்ப்புகள், அது தவிர அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கற்கள், விலையேறப்பெற்ற கற்கள், பளிங்கு கற்கள், இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது நூர்ஜஹான் ரொம்பவே நுணுக்கமாக பார்த்து பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய பெற்றோருக்காக. ஸோ மக்களே, இது தான் இந்த பேபி தாஜ்மஹாலுக்கான வரலாறு. எனக்கு தெரிஞ்சது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை விட உங்களுக்கு அதிகமாக ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கொள்ளலாம், இதை பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்கொள்வாங்க. மக்களே, நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Wow. மார்பிள் பார், அதே மாதிரி தான்.
எப்படி இதாகும் பேபி தாஜ்மஹால் ஆகும். ஆனால் பார்த்தியா இவர் ஏய் நாமளும் இப்போ கலர் கலையாக தேடிட்டு இருக்கோம் பார்த்தியா. இதுக்கு பேர் என்ன? இதுவும் கலர் தான். கலர் கலரையாக அவங்க கோவம்பர். இதான் வரும். இந்த கல்லில் திடீர்னு ஓப்பன் ஆயிருக்குமாம்மா. இவ்வளோ நல்லா இருக்குது.
யாரோ ஒருத்தருட கலர் இதுதான் மெயின். இதுதான் மெயின். 2 இருக்கு. 2 ஃப்ளாஷ். நடிகண்டவன்